ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 16வது சர்க்கம். சீதா தேவியை மாதா சீதா தேவியை பார்த்து வளர்ந்துறது தான் இந்த 16வது சர்க்கம் ஃபுல்லுமே இருக்க போகுது. ஹனுமான் புகழ்ச்சிக்குரிய சீதையையும் தன்னுடைய நிர்குணங்களால் எல்லாரையும் படுத்துகிற ராமனையும் மனசில் கொண்டாடி மறுபடியும் ஆழமான ஆலோசனையில் மூழ்கிறாங்க ஹனுமான். கண்ணீரால கலங்கி கண்களுடன் தேஜஸ்வியான ஹனுமான் சீத்தையின் நிலை குறித்து கொஞ்ச நேரம் ஆழமாக சிந்தித்து ரொம்ப வருத்தப்படுறாங்க ஹனுமான். பெரியோர்களிடம் மரியாதை கொண்ட லக்ஷ்மணனால கௌரவிக்கத்தக்கவரும் ராமனுடைய பத்தினியான சீதைக்கும் இவ்வளவு துக்கம் ஏற்படுதுன்னா விதியை யாரால மீறவும் முடியாது என்பது சத்தியம் அல்லவா? ராமனுடைய பராக்கிரமத்தையும் லக்ஷ்மணனின் புத்தி சக்தியையும் சீதை அறிந்துள்ளபடியால் தான் மழை காலத்திலும் கலங்கமடையாத கங்கை நதி போல இவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையிலும் அதிகமான மனம் தளராம இருக்கிறாங்க. ராமனுக்கு இணையான ஒழுக்கம், வயது, நடத்தை உடையவரும் இணையான உயர்குலம் லட்சணம் உடையவருமான சீதைக்கு ராமன் தான் ஏற்றவர். அவருக்கு கருங்கண்ணாலான இவர் ஏற்றவர். மாசு களையப்பட்டு புத்தம் புதித விளங்கும் தங்கத்தின் ஒளி போன்றவரும் உலகத்தினரால விரும்பப்படும் மகாலட்சுமியும் போன்றவரான சீத்தையை பார்த்ததும் மனசால ஸ்ரீராமனை சிந்திக்கிறாங்க. பின்வரும் வார்த்தையையும் தனக்குள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அகலமான கண்களை கொண்ட இவர் காரணமா மகாபலசாலியான வாலி கொல்லப்பட்டார். வீரியத்துல ராவணனுக்கு சமமான கபந்தனும் வீழ்த்தப்பட்டான். சண்டையில மகேந்திரனால சம்பாசுரன் கொல்லப்பட்டது போல பயங்கரமான பராக்கிரமத்தையுடைய ராட்சசன் விராதன் ராவணனால சண்டையால கொல்லப்பட்டாங்க. ஜனஸ்தானத்துல பயங்கரமான செயல்களை செய்யும் 14,000 ராட்சசர்கள் நெருப்பு கொழுந்து போன்ற பானங்களால கொல்லப்பட்டாங்க. தன் ஆற்றலை பத்தி நன்கு உணர்ந்திருந்த ராமனால யுத்தத்துல கரண் கொல்லப்பட்டான். திரிசரஸ் வீழ்த்தப்பட்டான். மகாபலம் பொருந்திய துக்ஷாசனும் அழிக்கப்பட்டான். வாலியினால பராமரிக்கப்பட்டதும் பிறரால அடைய முடியாததும் உலகத்தாரால மதிக்கப்பட்டதுமான வானர ராஜ்யத்தை இந்த தேவியின் காரணமாக சுக்ரீவன் அடைஞ்சான். அகன்ற கண்களுடைய இந்த பிராட்டியின் காரணமா நதி நதங்களுக்கு பதியும் பெருஞ்செல்வத்தை தன்னுள் கொண்டுள்ளதுமான சமுத்திரத்தை நான் தாண்டினேன். இந்த இலங்கை பட்டணத்தையும் பார்த்தேன். மேற்கிலிருந்து கிழக்கி ஓடும் ஆறும் நதி, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடும் ஆறும் நதம். இந்த தேவிக்காக கடல் சூழ் பூமண்டலத்தையும் எல்லா உலகங்களையும் ராமன் தலைகீழாக புரட்டினாலும் அது பொருத்தம்தான்னு நான் சொல்லுவேன்னு ஹனுமான் இங்க சொல்றாங்க. 3 உலக அரசுரிமை உயர்ந்ததா இல்ல ஜனக நந்தினியான சீதை என்ற ஒரு பெண் உயர்ந்தவரான்னு ஆலோசிச்சா 3 உலக அரசு உரிமை என்பது சீத்தையின் வீசம் பகுதி கூட ஈடாகாது. வீசம் 16இல் ஒரு பங்கு தான். இவர் அறநெறியாளரும் மகாத்மாவுமான மிதிலை மன்னன் ஜனகருடைய புதல்வி. கணவனிடத்துல உறுதியான பற்று கொண்டவர். வேள்விசாலை நிர்மாணத்துக்காக பூமியை கலப்பையால் உழுத போது பூமியை பிளந்து கொண்டு தாமரையின் மகரந்தம் போன்ற மண் துகள் தூவப்பட்டவராக வெளிப்பட்டார். பராக்கிரமசாலியும் மேலான நடத்தை உள்ளவரும் யுத்த களத்துல பின்வாங்காதவருமான தசரத மன்னனுக்கு புகழ்பெற்ற இந்த சீதை முதல் நாட்டு பெண் மருமகள். அறம் அறிந்தவரும் செய்நன்றி உள்ளவரும் தன்னை அறிந்தவருமான ராமனின் அன்புக்குரிய மனைவியான சீதை ராட்சசிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. இது காலத்தின் கோலம்தானே? விதியிலிருந்து யாரு தான் தப்ப முடியும் தானே அந்த கேள்வி கேட்டுக்கிறாங்க ஹனுமான் தனக்குத்தானே. அரண்மனையில் இருந்த எல்லா போக சாதனங்களையும் துறந்து கணவரிடம் கொண்டிருந்த தீவிர பற்றின் வலிமையால ஈர்க்கப்பட்டு துக்கங்களை மனசுல கொள்ளாம உறவினரோ நண்பரோ பண்பாடுடையவர்களோ இல்லாத காட்டுக்குள் புகுந்தாங்க. நாயகனுக்கு பணிவிடை செய்வதில் ஆர்வமுடைய சீத்தை அரண்மனையில உயர்ந்த உணவு வகையில புசித்த போது இந்த திருப்தியை அடைந்தவாரோ அதே திருப்தியை வனத்திலையும் கனி கிழங்குகளை புசித்து அடைந்தார். பொன்னிறம் கொண்டவரும் எப்போதும் புன்சிரிப்புடன் பேசுவரும் கஷ்டங்களை அனுபவிக்க தகாதவருமான சீத்தை இந்த வேதனைகளை சகைத்து கொண்டிருக்காங்களே. நீர் வேட்கை உடையவன் தண்ணீர் பந்தலை நோக்கி ஓடி செல்வதை போல
ராவணனால கவர்ந்து வரப்பட்டவரும் நன்னெறியுமான சீதையை பார்ப்பதற்கு ராமன் தவித்து கொண்டிருக்காங்க. நாட்டிலிருந்து துரத்தப்பட்ட மன்னன் திரும்பவும் நாட்டுரிமையை அடைந்தால் சந்தோஷப்படுவதை போல இவரை திரும்ப பெற்று ராமன் நிச்சயமா பெருமகிழ்ச்சி அடைவாங்க. திரும்ப பெற்றுனா சீதா தேவியை பார்த்தாங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக சந்தோஷம் படைவாங்கன்னு ஹனுமான் சொல்றாங்க. சுகபோக சாதனங்களை விட்டவரும் உற்றார் உறவினர் அருகில் இல்லாதவருமான இவர் அவரை ராமனை சந்திப்பதில் அடக்க முடியாத ஆவல் கொண்டிருப்பதால் தான் தன் உடலை இன்னமும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். இவர் ராட்சசிகளையோ மலர்கனியுடைய இந்த மரங்களையோ பார்க்கல, ஒரே மனசுடன் ராமனையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிச்சயம். பெண்களுக்கு மற்ற எல்லா அணிகலன்களை காட்டிலும் கொண்ட கணவனே சிறந்த ஆபரணம். கணவனோடும் கூட இருக்கத்தக்கவரான இவரோ அவர் இல்லாததால பளிச்சென்று இல்லை. இவர் இல்லாத பிரபு ராமன் செயற்கரிய செயலை செய்து கொண்டிருக்காங்க. தன் உடலை இன்னும் தாங்கிக் கொண்டிருக்கிறாரே, துக்கத்தால் அழியவில்லையே. கருமையான கூந்தலை உடையவரும் தாமரை போல பிரகாசிக்கும் கண்களை உடையவரும் சுகம் அனுபவிக்கத்தக்கவரும் துக்கத்தில் இருப்பவருமான இவரை பார்த்து என்னுடைய மனம் கூட களங்கமடையுதே. பூமாதேவிக்கு நிகரான பொறுமை உடையவரும் தாமரை கண்ணாலும் ராம லக்ஷ்மணர்களால பாதுகாக்கப்பட்டவரான சீதை இப்போ ஒரு மரத்தின் அடியில ஐயோ விகாரமான கண்களை கொண்ட ராட்சசிகளால் கண்காணிக்கப்படுறாங்களே. இந்த பனிப்பொழிவினால குண்ட தாமரை போல சோபை இழந்தவரும் தொடர்ந்து வரும் முடிவில்லாத துக்கங்களால பீடிக்கப்பட்டவருமான ஜனகன் புதல்வி கணவனை விட்டு பிரிந்திருக்கும் பெண் சக்கரவாகம் போல மிகவும் இரக்கத்தக்க நிலையை அடைஞ்சிருக்காங்க. பெண் சக்கரவாகம்னா நைட்டில் ஆண் துணையின் பிரிவை தாங்காது என்று சொல்லப்படுது. பனிக்கால முடிவில், அதாவது வசந்த காலத்தின் துவக்கத்தில் மலர் கொத்துகளின் பார்த்தாங்கன்னா நன்றாக வளைந்த கிளை நுனிகளுடைய அசோக மரங்களும் ஆயிரக்கணக்கான குளிர்ந்த கிரணங்களுடன் உதித்துள்ள பூர்ண சந்திரனும் பிராட்டியின் துக்கத்தை அதிகப்படுத்துது. கணவனோடு இருந்தால் மகிழ்ச்சியை கொடுக்கும் இவைகள் கணவன் அருகில் இல்லாததால அதிகமான துக்கத்தை கொடுக்குது. ரொம்பவும் பலசாலியும் வேகமாக செயல்படுபவரும் வானர சிரேஷ்டரான ஹனுமான் இந்த விஷயத்தை பற்றி இப்படிலாம் ஆலோசிச்சின பிறகுதான் இவர் சீதான்னு உறுதியான முடிவுக்கு வந்தாங்க. அந்த மரத்திலேயே தங்கிவிட்டார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் 16வது சர்க்கம் முடிவடைந்தது. ஜெய் சீதாராம்.